Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுந்து நொறுங்கிய விமானத்திலிருந்து டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் மீட்பு. ஆய்வுக்கு அனுப்பி வைத்து உயர்மட்ட குழு விசாரணை. விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைப்பு. முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கருப்பு பெட்டியை தேடும் பணி இன்னும் தொடர்வதாக தகவல். விமான விபத்து நிகழ்ந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உயிர் தப்பிய பயணி மற்றும் காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்தார். விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி. குஜராத்தில் இருக்கும் விஜய் ரூபானி குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்திய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் கையில் கருப்பு பட்டை அணிந்து பயிற்சி ஆட்டத்தில் விளையாடினர். அடாவடி கடன் வசூலுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல். மருத்துவ கழிவுகளை கொட்டினால் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வழிவகை செய்யும் மசோதாவுக்கும் ஒப்புதல் வழங்கினார். புராண சரஸ்வதி நாகரிகத்தை பாஜக ஊக்குவிக்கிறது. கீழடி குறித்த மத்திய அமைச்சரின் கருத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. ஆய்வகங்கள் அறிக்கை அளித்தும் மத்திய அரசு கூடுதல் ஆதாரங்களை கேட்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கீழடி மற்றும் தமிழ் பாரம்பரியத்தின் உண்மை குறித்து தகவல் வரும்போது பாஜக பின் வாங்குவதாகவும் காட்டம். தன் மூச்சு அடங்கும் வரை அன்புமணிக்கு பாமக தலைவர் பதவியை அளிக்க மாட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. 2026 தேர்தலுக்கு பின் அன்புமணியே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்று கூறிய நிலையில் தனது நிலைப்பாட்டில் மாற்றம். ஜூலை மாதம் 25ஆம் தேதி முதல் 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்ளப்போவதாக அன்புமணி அறிவிப்பு. திமுக ஆட்சியின் துயரத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுவது பாமகவின் கடமை என்றும் அறிக்கை. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழக கல்வி விருது விழாவில் மௌன அஞ்சலி. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை என விஜய் உருக்கம். சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். திமுக நிர்வாகிகளுடனான சந்திப்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. சென்னையில் 3 நாட்களில் சவரனுக்கு 2800 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை. இதுவரை இல்லாத அளவில் விலை உயர்ந்து சவரனுக்கு 74,360 ரூபாய்க்கு விற்பனை. ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரிடம் விசாரிக்க எதன் அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டது? டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது பதியப்பட்ட வழக்கு. டிஜிபி சென்னை காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. மின்மாற்றி கொள்முதல் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் மாநில பேரிடர் மீட்புக் குழு தீவிர கண்காணிப்பு. ரெட் அலர்ட் எதிரொலியாக கோவை பரளிக்காடு சுற்றுலா தலத்திற்கு செல்ல தடை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரத்து செய்து வனத்துறை அறிவிப்பு. ஈரோடு காவிரி ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலப்பு. சாயப்பட்டறையில் இருந்து திறந்துவிடப்பட்ட நீர் ஆற்றில் கலக்கும் வீடியோ வெளியானது. தூத்துக்குடி அருகே மேலக்கரந்தையில் கார் லாரி மோதி கோர விபத்து. தஞ்சையைச் சேர்ந்த நீதிபதியின் பாதுகாவலர் உள்பட 4 பேர் பலி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வடமாநிலத்தைச் சேர்ந்த பெண் கொலை. நகை மற்றும் பணத்திற்காக கொலை செய்யப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்த நிலையில் 2 கைது. அரியலூர் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை என புகார். சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கைது செய்ய கோரி பள்ளிக்கு பூட்டு போட்டு பெற்றோர் போராட்டம். தஞ்சை பட்டுக்கோட்டையில் அரசு பள்ளி ஆதி திராவிடர் விடுதியில் உணவு சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம். உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் 25 பேரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. பெரம்பலூர் அருகே தழுதாழை கிராமத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் போராட்டம். ஊதியம் முறையாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை அதிமுக பிரமுகர் கனகராஜ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. மானாமதுரை அரசு மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரை வழங்கப்பட்டதால் அதிர்ச்சி. இதுகுறித்து கேட்டதற்கு அந்த மாத்திரை தான் வழங்கவில்லை என மருத்துவ அலுவலர் சமாளித்ததாக நோயாளி குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சாலையின் நடுவே இருக்கும் தடுப்பில் கார் மோதி விபத்து. கார் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய ஓட்டுநர். தெலங்கானாவில் டிராக்டர் மோதியதில் 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. பாதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஐதராபாத்தில் மழைநீர் வடிகால் பணியை பார்வையிடச் சென்ற எம்எல்ஏவுடன் மக்கள் வாக்குவாதம். போட்டோ ஷூட் நடத்துவதாக கூறி தள்ளிவிட்டு தாக்கியதால் பெரும் பரபரப்பு, சலசலப்பு. ஈரான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல். விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை குறிவைத்து தாக்கப்படுவதால் பதற்றம். ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லை என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் திட்டவட்டம். ஈரான் இஸ்ரேலை குறிவைத்தால் அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என்றும் எச்சரிக்கை. இஸ்ரேல் தாக்குதலில் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் சேதம். ஈரான் அரசு குற்றச்சாட்டு. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் முப்படை தலைமை தளபதி முகமது பகேரி கொலை. ஈரானும் பதில் தாக்குதல் தொடங்கியிருப்பதால் பதற்றமான நிலை. இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம். ஈரான் எந்த நேரத்திலும் பதில் தாக்குதல் நடத்தும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை.
ஈரான் இஸ்ரேலில் இருக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உதவிக்கு இந்திய தூதரக அதிகாரிகளை அணுகலாம் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தல். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.